அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நடந்துட்டு இருக்கிற மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய MWCல பார்த்தோம் அப்படின்னா நோக்கியா பல்வேறு ஸ்மார்ட் போன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இப்போதைக்கு அவங்களுடைய டாப் மோஸ்ட் மாடலா இருக்கிறது தான் Nokia 8 Sirocco. ஸோ இந்த Nokia 8 Sirocco பார்த்தோம் அப்படின்னா நோக்கியா நிறுவனமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பெக்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் போன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். Nokia 8 Sirocco. ஸோ இந்த பேரே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து புதுமையாக தான் வந்து இருக்குது. இவங்க பார்த்தோம் அப்படின்னா நோக்கியாவுடைய ஃபேன்ஸுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி தான் HMD குளோபல் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த புதுமையான அந்த 18:9 டிஸ்பிளேலாம் வந்து கிடையாது. நார்மலான 16:9 தான். பட் பெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய டிசைனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா பேக் மற்றும் ஃப்ரண்ட் இரண்டு பக்கமுமே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஃப்ரேமோட பெசல்ஸ் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. நான் முன்பே சொன்னது போல். மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து வெறும் 7.5 mm தான் வந்து திக்கா இருக்கு. ரொம்பவே வந்து தின்னான போன் அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. மேலும் போனுடைய பின் பக்கம் தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்பே சொன்ன போல இந்த Nokia 8 Sirocco பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய யங்கர் சிப்ளிங்காக இருக்கிற Nokia 7+ மாதிரி 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளேயோட வந்து வருது. நார்மலான 16:9 தான். இதுடைய டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 5.5 inch Quad HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ராசர். இந்த இடத்துல தான் வந்து Nokia 8 Sirocco வந்து கொஞ்சம் வந்து பேக் வந்து வாங்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் Snapdragon 845 ப்ராசரோட ஸ்மார்ட் போன்ஸ் வர ஆரம்பித்த இந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 835 இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த Nokia 8 Sirocco. இதை தவிர ரேம் பார்த்தோம் அப்படின்னா 6GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. 128GB இன்டர்னல் மெமரி வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி Nokia வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக தான் வந்து இருக்கும். பட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த Nokia 8 Sirocco Android 1 கீழே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஓரியோ தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து கிடைக்குது. அப்டேட்ஸுமே வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற போல HMD குளோபல் நிறுவனத்தால் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த Nokia 8 Sirocco பார்த்தோம் அப்படின்னா டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா மற்றும் 13 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா இதையுமே வந்து Nokia 7+ மாதிரியே Z's அந்த இவங்களோட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த Nokia 8 Siroccoல 3260 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ் பேக்கை வந்து முழுவதுமாக வந்து பயன்படுத்துகிற விதத்தில் Qi வயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கடைசியாக விலை அப்படின்னு பார்த்தோம்னா Nokia 8 Siroccoடைய அஃபிஷியல் இந்தியாவுக்கு வருதா, எப்போ இதோடைய ப்ரைஸிங் அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியல. லான்ச் ஆன பிறகு அதோடைய அஃபிஷியல் ப்ரைஸிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்குறதுக்கான லிங்க்குமே வந்து அங்கேயே இருக்கும். நீங்கள் அதன் மூலமாக வாங்கினீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த Nokia 8 Sirocco பார்த்தோம் அப்படின்னா 749 யூரோஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 60,000 கிட்டக்கு வந்துருக்கும். பட் இந்தியா கொண்டு வரப்போ ரொம்பவே அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பெட்டரான மார்க்கெட் இருக்கும். பட் என்னை பொறுத்தவரையும் இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த Nokia 8 Sirocco வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி இந்தியாவில் இருக்கிற Redmi Note 5 ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இந்தியாவுக்கு வராத Redmi 5 ரொம்பவே வந்து பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரையும் அந்த புதிய ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து அது வந்து இல்லை. இவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து வீடியோ பார்க்குறதுக்கு எல்லாத்துக்காகவும் இந்த 16:9 வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் Nokia 7+ வந்து இப்போ தான் 18:9 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதையும் தாண்டி ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வர ஆரம்பிக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் கடந்த வருடத்துடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் வந்து பர்சனலாக நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த Nokia 8 Sirocco பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாலும் லைக் பண்ணி Nokia ஃபேன்ஸ் அனைவருக்கும் பயன்பட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனு Nokia ஃபேன்ஸ்க்காக தான். டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.